ஆனால் மனசு இருக்குது பார்த்தீங்களா, மனசு வந்து அதெல்லாம் இல்லை, நீ கண்டிப்பாக போயிடுவ, தைரியமாக இரு அப்படின்ற மாதிரி என் மனசு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்துச்சு. எஸ், யாம் இருக்க பயமே அப்படின்ற மாதிரி நம்ம கூடயே அவர் இருக்கும்போது நமக்கு என்ன, குருவாக வந்த குமரனே. பத்தியா அழகாக ஒரு வேர்டிங்ஸ் வச்சுருக்காங்க, குருவாக வந்த குமரனே. சூப்பராக இருக்குல்ல. பிடிச்சிக்கலாம். இந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள காலை வைக்கணும், அவ்வளவுதான். ஆமாக்கா, விளாக்க்கா. ஆமா ஆமா, அப்படி வருதா, தாண்டுங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ கைஸ், பிளாட்ஃபார்மும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4வது பிளாட்ஃபார்ம். அப்பா கைஸ், 4வது பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. 4வது பிளாட்ஃபார்ம் தான் ட்ரெயின் வருமா. டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:34. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம பஸ் ஏறணும். 7 மணிலேருந்து எப்படியோ ஒரு இடமா போய் கரெக்டாக 3:34 வந்தாச்சு. ரொம்ப ப்ரேயராகவே நம்ம வந்துட்டோம், சீக்கிரமாகவே வந்துட்டோம். பட் சீக்கிரமாக வரது தப்பு இல்லை, ஒரு வேளை லேட் ஆகி இன்னும் அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஓடி வந்து அந்த ட்ரெயினை ஜம்ப் பண்ணி பிடிக்கிற மொமெண்ட்லாம் இருந்ததுன்னா வீடியோ பார்க்குற உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும், எனக்கு தான் டங்கு வேறு இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, முன்னாடியே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்தி வேறு கடைசி போட்டியில் இருக்கிற மச்சான் அன்ரிசர்வ்டில் அப்படின்னா, ஸோ நம்மளும் அந்த போட்டியில் தான் ஏற போகிறோம். ட்ரெயின் வர வரையும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ரெஸ்ட் எடுங்க. ஓகே. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயினில் ஏறி இவன் வந்து பார்த்தீங்கன்னா URன்னு சொன்னான். UR அங்கே எங்கேயோ இருக்குது. இவன் வந்து தப்பான கம்பார்ட்மெண்ட் சொல்லி அப்புறம் அங்கேருந்து இறங்கி இங்கே வந்துருக்கிறேன். ஸோ என்ன மச்சான், பயந்துனே இருந்தியா? போடாடி, ஏன்னா வாங்கிட்டு சாப்பிட கடையே இல்லைடா, உனக்கு தாட்டா பந்துட்டு இருக்கும் கடை ஃபுல்லாக. ஏன்னா வாங்கிட்டு வர எதுவுமே வாங்கிட்டு வரல, அவன் மாட்டு உட்காந்துட்டான், இடத்த பிடிச்சி வச்சா. நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? வீடியோ பார்த்தனா உனக்கு தெரியும். ஆமாம், காட்டு வீடியோ கேட்டு நான் காட்டுறேன். கைஸ், வர வழியில் பார்த்தீங்களா கடை எதனா இருந்துச்சா? நான் உள்ளே வந்துட்டேன் மச்சான். நானே எதுவுமே சாப்பிடல, ஒரே ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கினேன் 6 லிட்டரு. போய் நான் முடிச்சிட்டேன், நான் வரும்போதே முடிச்சிட்டேன். ஸோ அது மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் மறும் ஃபுட்டு எதனா வரும் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ கைஸ், ஒரு வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு. அந்த கஷ்டப்பட்டு நேற்றுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளில் பிடிச்சிருவோமா ட்ரெயின்னு இருந்தோம். பட் ஆனால் எப்படியோ பிடிச்சிட்டோம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து திருச்செந்தூர் இல்லை திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ரீச் ஆகுமா? 10 மணிக்கு திருச்செந்தூர். 10 மணிக்கு திருச்செந்தூர் போயிடலாம். நைட்டு தூங்கி எழுந்துச்சு காலையில் மொட்டை பாஸ் சொல்லாமல் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தேன்டா நான். அது ஏகண்டா ரிவீல் பண்ணேன். சரி, ஓகே கைஸ், மொட்டை அடிக்கிறான். ஆமாம், மொட்டை அடிக்க போகிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களா, அதனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு விஷயம், ட்ரெயினில் இருக்கிற டாய்லெட் இருக்குல்ல, அந்த டோரில் வந்து 2 லாக் இருக்கும் மச்சான். 2 லாக்கு. என்னென்ன லாக்குன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து இப்படி சுற்றி விடுற மாதிரி ஒரு லாக்கு, இன்னொன்று நம்ம வீட்டில் தாப்பா போடுற மாதிரி லாக்கு. அதில் அந்த தாப்பா போடாமல் பாத்ரூம் போகவே கூடாது. ஏன் சொல்லு? அந்த தூக்கி விடுறத உள்ள இருந்தும் திறக்கலாம், வெளியில இருந்தும் திறக்கலாம். நான் ரெஸ்ட் ரூம் போன பாரு, 2 ரெஸ்ட் ரூம் எங்கேஜ்டா இருந்துச்சு. ஒருத்தர் ரொம்ப அர்ஜென்ட்டா வயிற்று பிடிச்சிட்டு நின்றுந்தாரு. நானே உள்ள நிக்கிறாங்கன்னு சொல்லிதான் வெளியே வெயிட் பண்றேன். அவர் வந்தாரு, திபுதிபுன்னு திறந்தாரு. உள்ள ஒருத்தர் பாத்ரூம் போயிருந்தாரா? ஐயோ பேபி அந்த பன்னிக்குட்டி மாதிரி பதறி அதுக்கப்புறம் அவரே சாத்திட்டு வந்துட்டாரு. நான் போயிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன். கையை வச்சு பிடிச்சிக்கணுமா? பிடிச்சினே போவியாடா? ஆல்ரெடி ஆடுற ஆட்டத்துக்கு ட்ரெயின்ல வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பி குத்துருப்பாங்க சைட்ல டாய்லெட்லாம். என்னன்னா இருந்தாலும் ட்ரெயின்ல போறது ஒரு மாதிரி ஆக்கூடாதான் ஏறி ட்ரெயின் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நான் வந்து மேலே போய் படுத்தேன். அதோட மதுரை வர வரையும் நான் தூங்கின்னு தான் இருந்தேன். இப்போ தான் நாங்கள் கோவில்பட்டி வந்துருக்கோம். டைம்லடா? ஆமாம் கைஸ், 8:06.
நாங்கள் எத்தனை மணிக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ் 9:05 விழுப்புரத்தில் 1:15 ட்ரெயின். அந்த 1:15 ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே 9:05 வந்து ரீச் ஆகிடலாம். இங்கேருந்து திருச்செந்தூர் வந்து ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு பஸ்ஸு பிடிக்க போகிறோம். இவனோட பேர் என்ன? ஜூ. ஜூ இனிஷியல் குன். குஞ்சு. எஸ். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்மா பாக்கெட் 3 நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காக கடவுளே எனக்கு ஒருத்தர் அமைச்சார். ஆல் தி வே ஃப்ரம் ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து இதுக்கு பிளாக் ஈகிள்னு பேர் வச்சுருந்தாங்க. ஆமாம், இது நம்ம கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஓகே நம்மளும் எதனா பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே என்ன வைக்கலாம்னு யோசிக்கும் போது நம்ம ஏன் குஞ்சுன்னு வைக்கக்கூடாது, ஏன்னா இதை யோசிச்சேன்னா சொல்லும் போதெல்லாமே ஒரு மாதிரி புன்னகை. இப்போ பார்த்தீங்களா என் மச்சான் பேனு சிரிச்சுனே வரான். ஸோ அந்த மாதிரி சிரிப்பாக இருந்தது. அதனால இவனுக்கு குஞ்சுன்னு பேர் வச்சிட்டேன். ஆனால் பப்ளிக்காக குஞ்சுன்னு சொல்றது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும்ல, அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஜூ அப்படின்னு செல்லமா கூடுவோம், இனிஷியல் குன் அப்படின்னு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வச்சிட்டேன். பேரு ஜூ, மொத்தமாக சேர்த்தா குஞ்சு. ஸோ அதுதான் நம்ம கேமராவோட பேர். நல்லா இருக்கா கைஸ்? பேர் எப்படி சூப்பராக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ திருநெல்வேலி ஜங்ஷன். இங்கே வந்து பயங்கரமா அல்வா கடைலாம் வச்சிருப்பானுங்க. ஆனால் இங்கெல்லாம் வாங்கக்கூடாது. நெல்லையப்பர் அல்வா கடைன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் போயிட்டு அல்வா வாங்கணும். பட் டிஃபன் வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்கே ஒரு கடையில் சூப்பராக இருக்கும், அங்கே தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். இங்கே இல்லை, பக்கத்தில் அந்த கடை சென்ட்ரல் கஃபே, அங்கே நல்லா இருக்கும் கைஸ். உட்காருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். அந்த பழக்கமே இல்லைல்ல. வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து நம்ம வேற ஹோட்டலை பார்த்து போக வேண்டிய நேரம் இது. பரவாயில்ல மச்சான், என்ன பண்றது, சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. வேற ஹோட்டலில் போய் வேற எதனா சாப்பிடலாம். ஓகே அப்படியே பார்ப்போம், வேற என்ன ஹோட்டல் இருக்கு பார்ப்போம். நமக்கு தேவை சோறு. அது எங்க கிடைச்சான்னா மதினி சைவ உணவகம். இங்க போலாமா? மாதினியா? சாரிண்ணா, நான் ஃபுட் இருக்காண்ணா? ஃபுட் இருக்கா? அதாவது பக்கத்து ஹோட்டல்ல கை கழுவிட்டு இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? கைஸ் இங்க பாத்தீங்களா, நம்ம வந்தோடனே நமக்கு தோசை வைக்கிறாங்கன்னு நினைச்சா அது நமக்கு இல்ல கைஸ், பக்கத்துல இருக்கிற அண்ணனுக்கு. நான் எந்த கோயில்ண்ணே? ஆறுபடை போயிருக்கீங்களா? சிறப்புண்ணே. ஆறுபடையில ஃபர்ஸ்ட் எந்த கோயில்ண்ணே? ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் திருத்தணி வந்தோம். திருத்தணி. அதுக்கப்புறமா சுவாமி மலை போனோம். திருச்செந்தூர் வந்தோம். திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல நீங்க நிறைய பேர் முடிச்சுட்டு இப்போ இன்னும் மறுபடியும் பழனி போனோம். திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை. சரி ஓகே. மலையும் போறீங்களா? ஆறுபடி சுற்றிட்டு வருவோம். அதே மாதிரி டைம் கிடச்சதுனாக்கா ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போயிட்டு வருவோம். அப்படியே ஃபேமிலியோட. இது இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 100 பேருக்கு மேலே வருவோம். ஓ, அந்த உங்களால் தான் இப்போ உங்களுக்கு இந்த ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்கல. ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போயிட்டுக்கிறாங்க. அந்தளவுக்கு நம்மளால் 33வது வருஷம் இந்த மாதிரி 6 படை அப்புறம் மற்றதெல்லாம் போகிறீங்க. ஃபேமிலியோட வருவோம். அப்படியே ஓ ஃபேமிலியோட வருவோம். எங்கள் ஊர் பக்கத்தில் பொன்னேரியில் வந்து ஒரு சிறப்பு மிக்க கோயிலெல்லாம் இருக்குது. சிறுவாபுரி கோவில் இருக்குது, ஆண்டார்குப்பம் கோவில் இருக்குது, பெரும்பேடு கோவில் இருக்குது. இங்கெல்லாம் முருகர் வந்து ரொம்ப விசேஷமான. இன்னொரு பிரசித்தி பெற்ற கோவில் பார்த்தா, அம்மன் கோவில் பார்த்தா பெரியபாளையம் இருக்குது. பெரியபாளையம். ஆமாம், பாட்டெலாம் கூட வந்துருக்குது கைஸ். நீங்கள் சபரிமலைக்கெலாம் மாலை போடுவீங்களா? சபரிமலைக்கும் போடுவோம். ஆனால் வருஷமும் நாங்கள் இந்த பங்குனி உத்தரத்துக்கு. சிறுவாபுரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேலை வாய்ப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருநெல்வேலி வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முருகர் வைப்ஸ் அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. எனக்கு இப்பயே வந்து எப்படா நம்ம திருச்செந்தூர் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க தெரியும். அப்படியே வெயிட் பண்ணிருக்கேன். நம்ம சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஏறதுக்காக போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கிரேசியான ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன திரும்ப தோணுது மச்சான், அங்கே பார்த்தியா, அவர் பேர் டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சா ஒரு சிலைக்கு பாதுகாப்பு இல்லை. சில பிரச்சனை தெரியுங்களா? அதனால தான் வேலி தான். என்ன பிரச்சனை?
யூடியூப்பில் போட்டு போய் உனக்கு தெரியாதா? பிரச்சனைன்னு மட்டும் தெரியும், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாதுலடா உங்களுக்குலாம். திடீர்னு என்ன பிரச்சனைனா பெரியார் சிலையை உடைக்கிறது, அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கூண்டு போட்டால் தான் சொல்கிறேனே, மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, சிலைக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஸோ இங்கே தான் திருச்செந்தூர் பஸ் வந்து வரும். ஸோ இங்கே தான் நம்ம பஸ் ஏறணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. புது பஸ் ஸ்டாண்ட் போட்டோம். இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் நம்ம திருச்செந்தூருக்கு பஸ் மாறணும். ஸோ வெல்கம் டு NP Vlogs. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கீழே உட்காந்துக்கிறோம். ஏன்டா அவர் டியூஷன் போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கைஸ். நம்ம வந்து திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் பஸ் ஏறி போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரிப்பு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் விளாக் உண்மையாகவே இங்கேருந்து தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து விளாக் பண்ணுற மைண்ட் செட்லலாம் நல்ல எப்படியாவது இங்கே வந்தால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் பார்த்துருப்பீங்க ரேஸ் அகெயின்ஸ்ட் டைமில் நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நம்ம அப்படியே ஃப்ரீ ஆகிட்டோம், ஜாலி ஆகிட்டோம், வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ பஸ் ஏறினா நேராக திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படியே ஜாலியாக இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம எல்லாருமே ஜாலியாக போகலாம். பார்த்தீங்களா கைஸ், என் கூட இருக்கிறவன் இந்த ஜிம்முக்கு போகிற பேக்கை தூக்கின்னு வந்துருக்கிறான் திருச்செந்தூருக்கு. எவனா இந்த பேக்கை தூக்கிட்டு வருவானா? இதை வேற தூக்கின்னு இப்படியே தூக்கின்னு வரான் கையில். அழகாக இந்த மாதிரி ஒரு பேக் மாட்டின்னு வந்தால் ஜாலியாக போகலாம்ல. ஸ்டூபிட் ஃபெலோ. ஸோ நம்ம அந்த கண்டக்டர் அங்கிள் இருக்காரு, கண்டக்டர் அங்கிள் கிட்ட போயிட்டு அங்கிள் எத்தனை மணிக்கு பஸ்ஸு என்ன ஏதுன்னு நம்ம கேட்போம். சார் திருச்செந்தூர் பஸ்ஸு எப்போ சார்? அந்த பக்கங்களா? எத்தனை மணிக்கு பஸ் நிற்கிதா? வயசு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, திருச்செந்தூருக்கு பஸ்ஸு நிற்கிதான். மச்சான் தூ பேர் நீ கேட்டது இங்கே பேர் இங்கே பேர் கைஸ். என்ன ஊர் தெரிதா இது? தூக்கி போட்டு எனக்கு அந்த பாட்டு தெரியாதுங்க. பஸ்ஸு பஸ்ஸு மச்சான் பஸ் இருக்கு, எடுக்கிறாங்க. ஆனால் க்ரௌடாக இருக்கு, பரவாயில்லையா? அடுத்த பஸ் எப்போன்னு தெரியலையாடா? அண்ணா அடுத்த பஸ் எப்போண்ணே? அடுத்த பஸ்ஸு திருச்செந்தூருக்கு இந்த பஸ்ஸாண்ணா? அண்ணா எத்தனை மணிக்கு எடுப்பீங்க? நம்ம வந்து கூட்டமாக இருக்க பஸ்ஸில் ஏறியாச்சு கைஸ். அந்த கூட்டம் இல்லாத பஸ் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அதனால் கூட்டமாக இருக்க பஸ்ஸில் ஏறியாச்சு. இந்த பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது வேறு பேசுறதுக்கு. எங்கே போகிறீங்க? திருச்செந்தூரா? எந்த ஊர்லேருந்து வரீங்க? ராஜபாளையம். எங்கய்யா? ராஜபாளையம். ராஜபாளையமா? உங்கள் பேர் ஐயா? உங்கள் பேர்? சஞ்சீவி. சஞ்சீவி. சரி சரி. கோயில் கோலம் மட்டும்தான் போகிறீங்களா இல்லை வீடெல்லாம் இருக்கா? பள்ளியும் போன வெயிட் விட்டு இறக்கிட்டான். காலில் வந்து கீழே வந்து ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு 4 மாதம் போயிட்டு இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வேலைக்கு ஆகலை. பையன் ஒரே பையன் போன கரைச்சி அந்த கடையில் போய் மருந்து கேட்டாலும் தரமாட்டாங்க, ரோக்கல் கேட்டாலும் தரமாட்டாங்க, பயிரம் கேட்டாலும் செங்கலம் கோயிலில் பூரா அவங்க தரமாட்டாங்க. காய்கறியில் கடை ரோட கேட்டாங்க. வெளியிலேருந்து நம்ம பீச்சை வச்சு வெளியே பிறந்துட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு சாப்பாடு போடுவாங்க, பிடிச்சாங்கள படுத்துக்கலாம், செத்தாங்க சாவம். நம்ம வரல அப்படிங்கிறது எனக்கு நம்ம தலையெழுத்து நாளாக என்ன பவனி எல்லாம் அவனுடைய செயல். அவன் பொறுப்பு என்ன செஞ்சாலும் அந்த முறை என்ன என் பொறுப்பாக வந்து அடைக்கலமாங்க. உங்கள் வீட்டம்மா? வீட்டம்மா அது ஓடி போய் 48 வயசு ஓடி போயிட்டாங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? என்ன வேலை செஞ்சீங்க? நல்லா சம்சாரி வேலை பார்த்தோம், கண்ணு விவசாயம். இப்போ பூரா மாடுகளை பூரா பிளாட் போட்டாங்க. விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க? விவசாயம் ஆமாம், தண்ணி வாட்டா இருக்குங்க. பூரா பூமியில் பூரா பிளாட் போட்டான். தீ வச்ச வேலை விவசாயமே அழிஞ்சு வச்சு எதுவுமே கிடையாது. விவசாயம் பூரா பிளாட்டு. வயக்காடு மட்டும் தான் நெல்லை பார்த்து பார்க்கலாம். ஆனால் நம்ம காடு வேலையில் பூரா பார்த்து ஸோ அப்பா அம்மாலாம் அவங்க உயிர் கொடுத்தவங்க, அவங்கள அந்த மாதிரி விரட்டாதீங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றக்கோ அதுதான் நடக்கணும். நம்ம என்ன நினச்சாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது கைஸ். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என்ன வயசு? வயசு 1/1/45 பிறந்தது. 1/9/45? 1945 பிறந்தீங்களா? சுதந்திரம் கிடைக்குமா பிறந்துருக்கிறாரு. தாத்தா இதை எடுக்கிறாரு. ஆதார் கார்டு. ஓ, சஞ்சீவி ஐயனார் பிறந்த நாள் 1/1/1945.
நீ ஆட்டுற ஆட்டுக்கு நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுருவேன். அதாவது கைஸ் தாத்தாக்கு பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு. அப்புறம் என்ன தாத்தா முருகன் விட்ட வழின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது ஜாலியாக. முருகன் விட்ட வழின்னு அப்படியே போகிறது நம்ம பாட்டுக்கு. எல்லாம் அவன் பொறுத்து அவன் எப்படி. சரி ரைட் விடுங்க, எல்லாம் முருகன் பார்த்துப்பான். ஃப்ரீயாக விடுங்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். முருகன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். அண்டேக்குன்னா அவன் காப்பாற்றான். வாழ்க்கையை வாழணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற நிறையா குட்டி கொஞ்சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கீங்க. 1945 பிறந்த பாடி இப்போ வரையும் எல்லாத்தையும் முருகன் பார்த்துப்பா, அவனை நம்பினா நடக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்காரு. தட் இஸ் த சார்ட் ஆஃப் ஹோப். ஸோ வாழ்க்கையில் எப்பவுமே நம்பிக்கையோடு இருங்க. எது போனாலும் சரி உங்கள் நம்பிக்கையை மட்டும் கை விட்றாதீங்க. திருச்செந்தூர் போவோம் வாங்க. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 12:15 ஆகிறது. பின்னாடி ஒரு நாய் வேறு ரொம்ப நேரமாக குலைச்சன் இரிட்டேட் பண்ணுது. நான் அந்த நேரத்தில் வர நாய் ஒன்னல்ல மச்சான். ஸோ அந்த நாயை சொன்னேன் கைஸ் நான். ஸோ மணி வந்து கரெக்டாக 12 மணி கிட்டத்தட்ட நம்ம வந்து அமைதியாக தானே இருக்கிறான். போலாம் கைஸ். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க கைஸ். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினோம். நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் பின்னாடி ஃபஸ்ட்டு இறங்கினதும் அவங்க தான். நான் ஃபஸ்ட்டு சீட்னா அவங்க பின்னாடி சீட்டில் இறங்கினாங்க. பஸ்ஸில் ஏறி விளாக் எடுக்கும் போது எங்களை பார்த்து சிரிச்சுன்னு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ப்ரோ கோயிலுக்கு போகிற வழி இதுதானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு இன்னும் ஆமாம் சொல்லியிருந்துருக்கணும், இல்லை தெரில சொல்லியிருந்துருக்கணும். எதுவுமே சொல்லாமல் இப்படி வாயில இப்படி கட்சின்னு அந்த பொண்ணு திப்பு திப்பு திப்புன்னு ஓடுது. இவன் அதுக்கு பின்னாடியே திப்பு திப்புன்னு வர்றான். அதுக்குள்ளே என் மச்சானுக்கு ஞான வழியில வந்து ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்குது. மச்சான் அவன் எங்க போனான்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா சொன்னீங்க. இப்ப சொல்லு எதை சொன்னேன்? ஏய் அவனுக்கு போற சைக்கே தெரியல. அவன் மூண்டது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஐயோ ஏதோ பண்ணாரு ஏதோ ஒன்று சம்திங் ராங்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. கண்டுபிடிச்சிருவோம் காலைல கூட. இதுக்கப்புறம் நீ அவனை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஆறு கண்ணில் மாட்டுவான் பாரு, வீடியோல மாட்டுவான் பாரு. பார்ப்போம். சரி நீ ஏதோ கண்டுபிடிச்சேன்னு சொன்னியா, அதை சொல்லு. சொல்றேன் என்னடா கண்டு. எனக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருந்தது கைஸ். அப்பயே சொன்னான் மச்சான் அவன் ஊர் மாதிரி வந்துட்டாங்க. அவன் வந்து வேற ஏதோ ஊருக்கு போறதுக்கு இந்த ஊர் வந்துட்டான். இதான் விஷயம். அது நாங்க ஏதோ வீடியோ தான் எடுக்கிறத பார்த்து பயந்துட்டோம். ஐயோ எங்க வீட்டுல கிட்ட பாரு டிவில போட்டு விட்டுருவா போறான்னு சொல்லிட்டு ஓடாம இருக்க ஓட்டம் எடுத்தான் பாருங்க ஓட்டம். நான் தப்பா நான் அப்போ கேமரா கூட எடுக்கல ப்ரோ. கோயிலுக்கு போறதுக்கு தான் வழியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் கொடுத்த எக்ஸ்பிரஷன் நான் வந்து கேமரா பிரிக்கிறதுக்குள்ள எனக்கு 1008 எண்ணம் ஓடுது. நம்ம என்ன தப்பா கேட்டோம், இவன் ஏன் இப்படி போறான், இவன் போறதே சரியில்லையா, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி போகுது, இவன் அதுக்கு மேல ஒரு மாதிரி டென்ஷனா போறான். பரவாயில்ல எதா இருந்தாலும் காலில் கண்டுபிடிக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா என்னால் முடியல. எனக்கே செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ வந்துட்டோம் கோயில் என்ட்ரன்ஸ் வரையும் வந்துட்டோம். ஒரு பாலை குடிச்சிட்டு கோயிலில் போயிட்டு ஜாலியாக ஒரு ஸ்லீப்பை போட வேண்டியது தான். சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக நடந்து போனால் நம்ம கோயில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் போய் படுக்க போகிறோம். படுத்து நல்லா தூங்க போகிறோம். மணி வந்து கிட்டத்தட்ட நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு மணி ஆகிடும். படுக்கிறதுக்கு 1 மணி ஆகிடும். 1 மணிக்கு படுத்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபுல்லே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்னைக்கு இப்போது அதாவது இன்னைக்கு வந்து சண்டே கிடையாது, மண்டே கூட இல்லை, இது மச்சாண்டே. மச்சானா மச்சான் வேற யாரு? அப்பா அம்மா தாத்தா பாட்டி மச்சான் மாப்பிள்ளை எல்லாம் நமக்கு முருகர் தான். ஸோ இப்போ முருகரை போயிட்டு பார்க்குற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்பு குறையவே குறையாது. செம்மையாக இருக்க போகுது நாளைக்கு காலையில். அதுவும் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் வந்தப்போ நைட்டு அதே மாதிரி ஸ்டே பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 3 மணிக்கு ஒரு 50-60 மைல் சேர்ந்து முருகான்னு கத்தி ஒரு மாதிரி எழுப்பி விடும். ப்ளஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிஞ்சால் அந்த சவுண்டையும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம போகலாம். வர வழியிலே வந்து பெருசாக ஒருத்தன் நின்றுக்கிறான். இதை பார்த்த உடனே கார்த்தி ஒரு 3 அடி ஜெர்க்க வச்சிட்டான் பின்னாடி. என்ன மச்சான் இவன் நம்ம இடுப்பாயிட்டு இருப்பான் போல. குருவாக வந்த குமரனே. பத்தியா அழகா ஒரு வேர்டிங்ஸ் வச்சிருக்காங்க. குருவாக வந்த குமரனே.
ஆஃப்டர் அ லாங் வாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு செருப்பை அங்கே செருப்பு விடுறதுக்கு அந்த டப்பா வச்சுக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம செருப்பை விட்டுட்டு டோக்கன் வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பும் போது தான் நம்ம செருப்பு போடுவோம், அது வரைக்கும் செருப்பே போட மாட்டோம். கைஸ் 156வது டப்பா. நான் மறுநாள் நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துங்க. என்ன கோயில் ஏதோ இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, கொட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க கைஸ். அந்த சைடு போகலாம்ல, பீச் சைடு போகலாம்ல. அப்புறம் எல்லோரும் இங்கே பார்த்துறாங்க, காலையில் எழுந்திரிச்சு விறுவிறுன்னு சாமி பார்க்கறதுக்காக பார்த்துறாங்க போல். அப்புறம் நந்தி பகவான் மாதிரி அழகாக படுத்துருக்காருப்பா கைஸ். கரெக்டாக நான் கட் பண்ணலான்னு வரேன், அப்போ முருகான்ற மாதிரி ஒரு மயில் கற்றுச்சு. சூப்பராக இருந்தது, லிஃப்ட்லாம் இருந்தது. இது ஒன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 மைல் இருக்கும், செம்மையாக இருக்கும். வா கடல் சவுண்ட் கேட்குதா கைஸ்? கடல் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு கைஸ். தண்ணி வந்து நல்லா மேலே ஏறி வந்திருக்கு. முன்னாடி உள்வாங்கி இருந்தது இல்லை, ரீசெண்டாக உள்வாங்கி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கடல் வெளியே வந்திருக்கு. The next day. குட் மார்னிங் மக்களே. காலைல தூங்கி எழுந்தோடனே நானே கண்ணாடில் என் மூஞ்சி பார்க்க மாட்டேன், அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, பரவாயில்லையே, மனதைரியம் உள்ளவங்க தான்டா நீங்கள்லாம். ஸோ மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆகுது. நான் நல்லா தூங்கலான்னு நினச்சேன், இந்த பரதேசினை எழுப்பி விட்டான். கட்டுப்பாகுது எனக்கு இப்போ. கையா கைஸ் கோச்சிங் நான் நினைக்கிறேன் கைஸ், திரும்ப மாட்டோம். ஏன்னா புலம்பிட்டு இருக்கு, தூக்கி போட்டுருவோம், கடுப்பேற்றாது. என்னடா வேணும் உனக்கு, என்னடா பண்ணோம்? வெறுப்பேத்தா நான் காலையிலே செஞ்சு சொல்லிட்டேன். ஆக்சுவல் திங் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. பட் அடிச்சு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது அப்படின்றதுனால நம்ம அடிக்க தான் போகிறோம். பட்டு மூஞ்சி மொட்டை அடிச்சா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட்டாச்சும் பரவாயில்ல, இப்போ மூஞ்சி வர லைட்டாக கீழே இந்த இடத்துலாம் குண்டாயிடுச்சா, அதனால் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். பட் பரவாயில்ல, வாங்க. 6:23 தான் இங்கே சன்ரைஸ் ஆகுமா, மணி 5 கிட்ட ஆகுது. நம்ம அப்படியே போயிட்டு மொட்டைலாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சன்ரைஸ் வந்துடும். வாங்க. நாடி கிணறு அந்த பின்னாடி சைடா? இப்போது நாழி கிணறு இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் தான் மொட்டை அடிக்கிற இடம். ஃபஸ்ட் முன்னாடி வந்து இங்கே இருந்துச்சு, இப்போ வந்து மாற்றிட்டாங்க. லாஸ்ட் டைம் அந்த போய் நான் நோட் பண்ணேன். பட் ஆனால் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட்டுன்ட்டு, அதனால் மறந்துச்சு. ஸோ இந்த மண்டையில் மொட்டை போட்டு சந்தனத்தை தடவ போகிறாங்க. கடைசியாக ஒரு 3 மாதத்துக்கு இதுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக பார்க்க முடியாது கைஸ். நான் இப்போ தான் பேஜுக்கே கம்பேக் கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் இந்த மாதிரி மொட்டடி போகிறேன்னு நினச்சா லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, வாங்க. முருகனுக்காக நம்மளோட ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கெலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அடிச்சிடணும். இப்போ அடிக்கலாம். மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, மொட்டை அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் போங்க. டோக்கன் கொடுக்குறாங்க, பட் ஃப்ரீ தான். கேமரா இருக்குது, அந்த கேமரா நம்ம ஃபேஸை கேப்சர் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து டோக்கன் தராங்க. ஐயோ இது வந்துருக்குது கைஸ், பாருங்களேன். திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரியே இருக்குது ஃபோட்டோ. வாங்க மொட்டை அடிச்சுட்டு அந்த திருடன் மூஞ்செல்லாம் போயிட்டு ஒரு தெய்வீக முகத்துக்கு வரும். நான் மொட்டை அடிச்சு நீங்க பார்த்தது இல்லையே, வர்ற மாதிரி பார்க்க மாட்டேங்க. சத்தலாம்லாம் பாக்குறீங்க, கூச்சமா இருக்கு. மச்சான் அழுவாம மொட்டை அடி, அழுவாத.
எப்படா இருக்கேன் அதான் போதிதரம் வீடு பக்கத்து வீட்டு கோயில மாதிரியே இருக்கு. மச்சான் இவன் போதி தர்மம் நல்லா இல்ல மொட்டராஜன் அதேதான் மொட்டராஜன் தம்பி வந்திருக்காரு. கூச்சமா இருக்குது ஆஃப் தி டிவி நல்லா பாருங்க என்னடா இது இப்படியா பண்ணா இப்படிதானே முன்னாடி ஆஃப் பண்றா ஆஃப் பண்ண சன்ரைஸ் வந்துச்சு எடுக்காத மாண்டாஜ் மட்டும் எடுக்க வேற எடுக்காது. என்னால பார்க்க எனக்கு காமெடியா இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாழிக்கிணறு வந்து நம்ம பழங்காலத்தில் கட்டின மாதிரி இருக்கும். கீழே இறங்கி போயிட்டு அங்கே அந்த ஊற்றுலேருந்தே தண்ணியை முண்டு 2-3 பக்கெட் ஊற்றி விடுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பு போட்டு மேலே எடுத்துட்டாங்க. மேலே எடுத்தது அங்கே அப்படியே தண்ணி பிடிச்சி வருது. கான்லேருந்து பிடிச்சி ஒரு 2 பக்கெட் ஊற்றுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில் உள்ள என்ட்ரா போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் கேமரா ஃபோன்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. அப்படியே அலௌட் இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரா போகிறோம்.